ஆடியோ செக் பண்ணீங்களா? இவ்வளோ நேரம் மாங்குன்னு பேசிட்டு இவ்வளோ நேரம் பேசி மந்த மேலே இருக்க கொண்டே வந்துட்டு கதையாயிடுங்க. நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆகியிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பைக் பார்க்கிங்கும் இருக்குது. ஈவினிங் டைமில் தாய்மார்கள் சில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முடி சீவுறது அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கூட இப்போ புதுசாக சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டாங்க. இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு நான் ஒரு டைம் வரும்போதும் ஏதாவது ஒரு கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு ஆர்கே பில்டர்ஸோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் ரெடி டாக் பே ஸ்டேஜில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டெடிகேட்டடாக பைக் பார்க்கிங்கும் இருக்குது. இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தின் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீடு சம்மந்தப்பட்ட A to Z எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கத்தில் இருக்குங்க. காயிரம்பேடை அடுத்த கன்னிவாக்கத்தில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் கார்டால் வருங்க. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் நல்ல ஒரு ரேப்பிட் க்ரோத் ஆகியிருக்கு. நான் சொல்கிறது லேண்ட் ரேட் அப்ரிஷியேஷன் மட்டும் கிடையாதுங்க. ரெசிடென்ஷியல் க்ரோத் வைஸ்லையும் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது. நிறைய பெரிய கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்டும் இந்த கார்டாரில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஃபியூச்சர் ப்ரொபோசல்ஸும் இருக்குது. சரிங்களா? இந்த கார்டார் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சதுங்க. ஒரு டைமில் இங்கே வீடு இல்லாமல் இருந்தது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வீடுகள் வந்திருக்கு. அதை நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஆர்கே பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே கார்டில் நிறைய வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டர். பக்கத்தில் தான் அவங்க வீடும் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே கூட தெரியும். சரிங்களா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கூட இப்போ புதுசாக சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டாங்க. இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு நான் ஒரு டைம் வரும்போதும் ஏதாவது ஒரு கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்றுனா GST வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயிரம்பேடை ஜங்ஷன்லேயே எல்லா அத்தியாவசிய பொருளும் உங்களுக்கு கிடச்சிருது. கரெக்டாக கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம், கூடுவாஞ்சேரி, கொட்டமேடு, திருப்போரூர் இந்த லொக்கேஷனுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், SRM பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் வித்யாசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயிரம்பேட்டிலேருந்து மறைமலை நகர் செல்லக்கூடிய வழியில் கலிவந்தப்பட்டு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. சத்யாசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஜோகோவில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். OMRக்கும் நீங்கள் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் சத்யாசாய் மெடிக்கல் காலேஜ் திருப்போரூர் வழியாக OMR சென்றடைய முடியும். ஓகேங்களா? இந்த லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் அது மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டுங்க. ரெண்டுமே ஒரே சைஸ் தான், டிப்பிக்கல் தான். நான் வந்து உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் DTCP அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோரும் ஈஸ்ட் ஃபேஸிங் தான். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடுங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா? ஃப்ரண்ட்டில் அந்த மெயின் கேட் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குங்க. கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 20.25 அடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பைக் பார்க்கிங்கும் இருக்குது. ஈவினிங் டைமில் தாய்மார்கள் சில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முடி சீவுறது அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. பைக் வாஷ் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, பயோசெப்டிக் டேங்க்குங்க. 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்பேக் விட்டதில் PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. 3 சைட் செட்பேக் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்படியே மெயின் டோர் போயிடலாம். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. மெயின் டோர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருந்தது. கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி 2 ஸ்டெப்புங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர். வாங்க வலது கால் எடுத்து வைத்து உள்ள வாருங்கள். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குங்க. 16 அடிக்கு 16 அடி சைஸில் இந்த ஹால் இருக்குங்க. நான் சொல்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்ஸோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த விண்டோ மூலியமாக அந்த மெயின் டோர் பக்கத்துலேயே விண்டோ இருக்குங்க. இது மூலியமாக நீங்கள் வந்து பார்க்கிங்கில் யார் வராங்க, மெயின் டோர் கிட்ட யார் நிற்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல வித் கிரானைட் ஃப்ளோரிங்கோட கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இந்த ஹாலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈஸ்ட்டு நார்த்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்து முறைப்படி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்பில் ஸ்லாபோட உங்களுக்கு கிச்சன் இருக்குது. 10.75 8 அடி சைஸில் இந்த கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் இருக்குது, உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் அந்த பைக் பார்க்கிங் ஸ்பேஸை பார்த்துக்கலாம். சிங்க் இருக்குது. டேப் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க இல்லையா, தெர்மாக்கோல்னோடனே நம்ம மைண்டும் எங்கேயோ போகுது. ஓகே, போர்டு இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரூஃப்லாம் வந்து ராம்கோ சூப்பர் கான்க்ரீட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து டிடிஎஸ் வந்து 91 தான் இருக்காங்க. 100க்கும் கீழே கம்மியாக தான் டிடிஎஸ் லெவல் இருக்குது. டிடிஎஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். டிடிஎஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே கூட எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் தான். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீபோன் டேம்பர் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த பயோசெப்டிக் டேங்க்கு ஒரு சின்ன சார்ட் நல்லா இருந்ததில்ல, நீட் ப்ரெசன்டேஷனாக இருந்தது, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தது. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரோஸ் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ செக் பண்ணிங்களா? இவ்வளோ நேரம் மாங்குன்னு பேசிட்டு இவ்வளோ நேரம் பேசி மந்த மேலே இருக்க கொண்டே வந்துட்டு கதையாகிடுங்க. நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆகியிருக்கு. ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னதான் இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார் கேஸுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ஒருத்தருங்க அண்ணா கூட எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வசந்த் இது ஸ்பேஸாக இருந்ததாம்மா, நான் அந்த வீடு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. நல்லா இருந்ததுங்க. ஓகேங்களா. அதனால இதையும் இதில் கவனித்து சொல்லியிருந்தேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதே மாதிரி இந்த ஹாலிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ்க்கு ஆப்போசிட்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போடு இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே மெயின் டோர் கிட்ட போங்க. மெயின் டோர் நேராக போங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து காமன் பாத் வாசலில் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியுறேன்னா பாருங்கள், நல்லா ப்ரைவேட்டாக பிரிக் ஒர்க் பண்ணி மறைச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட வசந்த் மெயின் டோர் திறந்தோடனே காமன் பாத் தெரிகிற மாதிரி இருக்குது, ஏதாவது அங்கே பண்ணியிருக்கலாம்ல, பில்டட் நீங்கள் சொல்லலாம்னு சொன்னாங்க. நான் கூட பில்டட் அது விஷயமாக கூட பேசுவேங்க. ஏன்னா இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசுவேன். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த காமன் பாத் தெரியாதபடி மறைச்சிருக்கிறாங்க. இந்த காமன் பாத் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக, இதுவும் நல்லா இருக்குல்ல, ப்ரைவேட்டாக வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது, வுட்டன் வென்டிலேட்டர் இருக்குது, ராட்ஸோடு இருக்குது, கிளாஸ் உங்களுக்கு வந்துடும், வால் மிக்ஸ் இருக்குது, சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க கிரானைட்டில் கார்னர். கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. 10 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த படிலாம் ஏற முடியாது வசந்த், எனக்கு கிரவுண்ட் லெவலில் கண்டிப்பாக ஒரு பெட்ரூம் வேணும், என்னோட பசங்களாம் மேலே இருக்க பெட்ரூம் எடுத்துப்பாங்க கண்ணா, எனக்கு படி ஏற முடியாது. நிறையா தாய்மார்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, அப்பாக்களும் ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பாக்கள் அம்மாக்கள் இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் லெவல் போகலாம். வாங்க பார்த்து பொறுமையாக வாங்க, கேமராவை பார்த்துட்டு விழுந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிவிங் இருக்குங்க. இந்த அப்பர் லிவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் லிவிங்லேயும் தனியாக வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கீழே இருக்கிறதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு டிவி மவுண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மேலே இந்த லைன் கொடுத்துருக்குறாங்க. இல்லை அப்படின்னாலும் ஒரு ஒர்க் ஸ்பேஸாக இதை நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்த உடனே எதனால் நான் இந்த வீடியோவில் சாக்கெட் பற்றி பேசினேன்னா, இங்கே ஒரு இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இன்டீரியர் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போலாம் நிறைய இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்காக்கள் அண்ணாக்கள் ரெண்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, ஐடியில் வேலை பார்க்குறீங்க இல்லையா. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இங்கே ஒரு டேபிள் வச்சுட்டு கூட ஒர்க் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி லைன் கொடுத்துருக்காங்க மேலே இந்த ஒய்ஃபை எடுத்துகிட்டு வரதுக்கு. ஃபஸ்ட் நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 வுட்டன் விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. 16.5 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் டோரை திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல்
இல்லை, இந்தியன் ஸ்டேட் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, கார்னர் சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. கிரானைட்டில் வுட் அண்ட் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 11 அடிங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இடத்த பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நிறைய வீட்டில் அக்காக்கள் அண்ணாக்கள் அந்த குழந்தைங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு நிற்க வைக்க ஒரு கரெக்டான இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்கள்ல, நீங்கள் கூட நிற்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைப்பர் மாற்றிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோடய அக்கா பசங்களெல்லாம் இந்த மாதிரி எங்கே நிற்க வச்சுட்டு தான் பவுடர் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி ஆக்கி வச்சிருவேன். அக்கா எடுத்துகிட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பேன். இதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வருது. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். முன்னாடி ஏன்னா அந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்போம் இல்லையா, அக்கா பசங்க கூட தானே நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி எத்தனை தம்பிகள் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த பெட்ரூமோட டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செல்ஃபில் லாஃப்ட் இருக்குது. இதே மாதிரி அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூம்லையுமே அட்டாச் பார்த்துருக்குங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. வுட் அண்ட் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். பால்கனி ஆல்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. வித் கிளாஸோடு இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வீடு நல்லா உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் இறக்கி காட்டுங்க கீழே. நல்லா உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. 30 ஃபீட் ரோடு. அது மட்டும் இல்லாமல் உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட். இப்போ வந்து நம்ம டெரஸை பார்த்துடலாம். அம்மா என்ன வெயில் போடுது, கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருங்க. அடிக்கடி வந்து வாட்டர் மெலன் அதெல்லாம் சாப்பிடுங்க. ஓகே, டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 750 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குது. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக நீங்கள் மேலே ஏதாவது ரூம் கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி டம்மி காலம் இருக்குது. உள்ள ராட்ஸ் இருக்கும். மேலே வந்து ஒரு டேப் ரூம் இருக்குங்க. இந்த வீட்டோட ரேட்டை பார்த்தலாமா? இந்த வீட்டுக்கு ஆர்கே பில்டர்ஸோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhs. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் வைஸ் வந்து பாருங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நேரில் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு பேசிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை டக்குன்னு பார்த்துக்க முடியும். வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கு மூலிமா நான் வந்த உடனே வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு டெனண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் நல்ல ஒரு டெனண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் வசந்த் ரெண்டல் சர்வீஸும் தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கோம், ஓகேங்களா? 80% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு 15 lakhs இருந்தாலே இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பில்டர் சைட்லேருந்து. எந்த டவுட்ஸ் ஆனாலும் கால் பண்ணி கேளுங்க, அது உங்களோட உரிமை. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.